எத்தனை நாள் ஆன இறைச்சிகள் சார்? இது மாத கணக்கில் இருக்குங்க. ஃபுட் பாய்சனிங் நமக்கு வருதா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லை அதுக்கான அறிகுறி என்ன, இல்லை அது வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் செல்வகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் 48 மில்லியன் பீப்புளுக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சனிங் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 7 ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கண்டாமினேட்டட் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்பாயில்டு மீட் சாப்பிட்டது மூலயமா ஃபுட் பாய்சனிங்க்கு ஆளாகிறாங்கிறது. ஸோ இப்போது ஃபுட் பாய்சனிங்கை பற்றி நம்ம பேசிக்காக ஒரு ஸோ எனி ஃபுட் விச் இஸ் கண்டாமினேட்டட், இல்லை வந்து ஸ்பாயில்டு, இல்லை வந்து குக் பண்ணுறவங்க வந்து அன்ஹைஜீனிக்காக வந்து பண்ணாலும் சரி, இல்லை வந்து ப்ராப்பராக அதை பாயில் பண்ணாமல் நம்ம வந்து அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் சரி, நம்மளுக்கு ஃபுட் பாய்சனிங் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய நம்ம கட் ஃப்ளோரா, நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது இந்த டைஜஷனுக்கு தேவையான மெயினான மைக்ரோப்ஸ் எல்லாம் வந்து காலப்போக்கில் நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட்டை அதிகமாக சாப்பிட்டு இந்த மாதிரியான ஃப்ரீக்வெண்ட் வந்து ஃபுட் பாய்சனிங்னால நம்மளுக்கு வந்து அந்த கட் ஃப்ளோரஸ் வந்து அழிஞ்சிருது. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுட் பாய்சனிங்னால நம்ம வந்து அவதிப்படுறோம். ஸோ இப்போ அந்த ஃபுட் பாய்சனிங்கோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ சிம்டம்ஸ் பற்றி மெயினாக கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டயரியா, நாசியா, வாமிட்டிங், அப்டாமினல் பெயின் அண்ட் கிராம்ப்ஸ், அதாவது வயிற்று பகுதி சுற்றி இருக்கக்கூடிய சதைகளும் வயிறு பகுதியும் வந்து ஒரு அதிகப்படியான வலியையும் கிராம்ப்ஸும் வந்து ஏற்படுத்துது. அதுவும் இல்லாமல் பாடி டோட்டலாக டீஹைட்ரேட் ஆகிடுது. ஸோ இது மூலயமாவே யூரின் அவுட்புட் டோட்டலாகவே குறைஞ்சிடுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினான சிம்டம்ஸ். பாய்சனிங் எவ்வளோ நாள் வந்து நீடிக்கும்? ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்துலேருந்து 8 வாரம் வரைக்கும் இந்த ஃபுட் பாய்சனிங் வந்து நம்ம பாடியில் வந்து நீடிக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 வாரத்துக்குள்ளதாகவே வந்து இந்த ஃபுட் பாய்சனிங் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட எண்ட் ரிசல்ட் வந்து நம்ம இறக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து தன்னைத்தானே நேச்சுரலாக நடக்குமா, அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டாவே நடந்துருமா, இல்லை இதுக்கு வந்து முக்கிய காரணம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக் பண்ணுறவங்களோட ஹேண்ட் ஹைஜீன். ஸோ இப்போ அவங்களே ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல், இல்லை அவங்க ஒரு வயிற்றுப்போக்குனால வந்து சஃபர் ஆகுறாங்க, ஒழுங்காக ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் அந்த கையாலேயே வந்து நம்மளுக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்கன்றது மெயின் ரீசன். ரெண்டாவது, அன்குக்டு ஃபுட்டு ஆர் ப்ராப்பராக பாயில் பண்ணப்படாத ஃபுட்டு. ஸோ இந்த 2 விஷயங்களாலையும் நம்மளுக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் நடக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்டாமினேட்டட் மீட் அண்ட் ஸ்பாயில்டு ஃபுட்டில் வந்து இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், வைரஸஸ் அண்ட் பாரசைட்ஸ், ஸோ இந்த மாதிரியான மைக்ரோப்ஸ்னாலையும் நம்மளுக்கு வந்து ஃபுட் பாய்சனிங் வந்து நடக்குது. இந்த ஃபுட் பாய்சனிங் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபுட்டு தான் இல்லைங்களா? ஸோ அது என்ன மாதிரியான ஃபுட் சோர்சஸ்ன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மீட், நம்மளோட இறைச்சி அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபேட் ப்ராடக்ட்ஸ், அதாவது அது பன்னீராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபேட் ஃபுட்ஸாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் எக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பாய்சனிங்க்கு மெயின் சோர்ஸாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த ஃபுட் பாய்சனிங்க்கு வந்து மெயின் ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க. ஸோ உடம்புல இம்யூனிட்டியே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபுட் பாய்சனிங்கோட சீரியஸ் ரிஸ்கில் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஜ்டு பீப்புள், அதாவது 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த ஃபுட் பாய்சனிங்லாம் அதிகமாக சஃபர் ஆகிறாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் விச் இஸ் பிலோ 5 இயர்ஸ், அதாவது குழந்தைங்க 5 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் இந்த இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹையர் ரிஸ்கில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஸோ இவங்களுமே வந்து ஃபுட் பாய்சனிங் நடக்கிறதுக்கு அதிக ரிஸ்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் பாய்சனிங் நம்மளுக்கு வந்துருச்சு, அதை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ், அதாவது எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம குடிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து குளுக்கோஸ் நிறைஞ்ச ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பட் ஆனால் அதே வந்து இந்த டைமில் கெஃபீன் அதிகம் இருக்கக்கூடிய வந்து காஃபி, இல்லை அதை பிளாக் காஃபி மாதிரியோ, இல்லை வந்து மில்க் காஃபி மாதிரியோ எடுத்துக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டீஹைட்ரேஷனால் சஃபர் ஆகிறோம் அண்ட் ஆல்சோ வயிற்றுப்போக்குனால சஃபர் ஆகிட்டு இருக்கோம். இந்த டைமில் காஃபி மாதிரியான விஷயங்கள் குடிக்கும்போது அது நம்ம வயிறை வந்து ரொம்பவே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம வந்து இன்னும் வயிற்று புண்ணு வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவு ரெஸ்ட் எடுக்கணும். மூணாவது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். மெடிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் FDA அப்ரூவ்ட் மெடிசன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சீக் ஃபார் ஹாஸ்பிட்டல் இன்கேஸ் உங்களோட இந்த ஃபுட் பாய்சனிங் வந்து சரியாகலை, அதாவது செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டில் சரியாகலை, அப்போ நீங்கள் வந்து மேற்படி இது இன்னும் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போகுதுன்னா ஹாஸ்பிட்டலில் தங்கி அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பரான IV மெடிகேஷன்ஸ், அதாவது நம்ம ரத்த குழாய் வழியாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதும் அண்ட் ஆல்சோ வந்து குளுக்கோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் ரொம்பவே வந்து மேண்டேட்ரி. ஸோ இப்போ ஃபுட் பாய்சனிங் வந்துருச்சு, அதுக்கு என்னெல்லாம் வந்து சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஃபுட் பாய்சனிங் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபேட் ஃபுட்ஸ். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம ஃபுட் பாய்சனிங் மெயின் சோர்ஸ் வந்து ஃபேட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம டைரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதே ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம்.
ஸோ வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஃபேட் கம்மியான ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பிளாண்ட் பொட்டேட்டோஸ் வெறுமனே வேக வச்ச உருளைக்கிழங்கு, வாழைப்பழம் இந்த மாதிரி வந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஓட் மீல் எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் இது எல்லாமே எடுத்துக்கலாம். அதாவது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான விஷயங்களை எடுத்துக்குங்க. நம்ம வந்து பிளாக் காஃபியோ பிளாக் டீயோ குடிக்கிறது வந்து நம்ம வயிறை இன்னுமே ஸ்டிமுலேட் பண்ணி புண்ணாக்க தான் செய்யுமே தவிர இதுக்கான ரெமெடியை வந்து அது கொடுக்காது. நீங்கள் வந்து அறவே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால் எடுக்கிறத கட்டாயமாக தவிர்த்துடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வயிற்று போக்குனால சஃபர் ஆகிட்டு இருக்கோம். கெஃபீன் எடுத்தாவே நம்ம வயிறு புண்ணாகும்னு சொல்லியிருக்கேன். ஆல்கஹால் எடுத்தோம்னா நம்ம வயிறை வந்து சுத்தமாக டேமேஜ் பண்ணிடும். ஃபுட் பாய்சனிங் வந்து ஜென்ரலாக பாடியை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமா, அது ஸ்கின்னை எந்த வகையான பாதிப்பும் உண்டாக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கேட்டிங்கன்னா டீஹைட்ரேஷன்னால நம்மளோட ஸ்கின் மொத்தமே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கனாவே அந்த ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாகவும் அண்ட் வெடிப்பெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து ரேஷஸ் மாதிரியான விளைவுகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, முகம் மற்றும் உடம்புல இருக்கக்கூடிய சருமத்தில் பிளிஸ்டர்ஸ் மாதிரியோ கொப்புளம் மாதிரியோ வந்து வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம், பிம்பிள்ஸ் நம்ம முகத்தில் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது, டார்க் சர்க்கிள்ஸ். நம்ம நார்மலாகவே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரியான ஃபுட் பாய்சனிங்கால டார்க் சர்க்கிள்ஸ் இன்னுமே கொஞ்சம் தூக்கி காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு என்னோட கிளினிக் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க யாராவது இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.